இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நானே செய்கிறேன். ஒரு 4 சம்மு செய்கிறேன். இருக்கிறத எழுதுகிறேன், இல்லாத புக்கில் எடுத்து எழுதுவான். இம்பார்ட்டன்ட் அது 2 மார்க்கோ 3 மார்க்கோ பார்த்துக்கோ. இந்த அப்படி இருக்கும். ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ வெக்டார். அதே மாதிரி ஏ மைனஸ் பி, பி மைனஸ் சி, சி மைனஸ் ஏ வெக்டார். அதே மாதிரி உன் புக்கில் 2 இருக்கும். ஏ ப்ளஸ் சி, பி, ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வெக்டார். ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன்றுக்கு 0 வரும், ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 2 இன்ட்டு ஏபிசின்னு வரும். இந்த இதுக்கு கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசின்னு. பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசின்னு சொல்லணும். இது வாசிக்கிறது பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி. இந்த 2 சைடும் பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கனால அது பாக்ஸ் ப்ராடக்ட் தான் வாசிக்கணும். தமிழில் பெட்டி பெருக்கம் சொல்லுவாங்க, இல்லை டப்பா பெருக்கம் சொன்னாலும் சரி, பெட்டி பெருக்கம் சொன்னாலும் சரி. இது பார்த்துக்கோ. இதோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா சொல்லையில் ஒன்று சொல்கிறேன். பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி ஈக்குவல் டு 0 அப்படின்னா கொலினியர் அப்படின்னு அர்த்தம், அல்லது கோப்ளானர்னு அர்த்தம். ஒரே தளத்தில் அமையும் அல்லது ஒரே கோட்டில் அமையும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இதுல 6.17 எக்ஸாம்பிள் இருக்குது. இது 6.18 எக்ஸாம்பிள். 6.18 அது எக்ஸசைஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோ. மேலே எழுதுனது 6.19 வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. 6.19 ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. 6.19 ஒரு எக்ஸாம்பிள். அதுல கிராஸ் இருக்கும். ஏ கிராஸ் பி, பி கிராஸ் சி, சி கிராஸ் ஏ ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்கும். இன்னொன்று நானாக தான் எழுதுறேன். ஏ கிராஸ் பி பிளஸ் சி ப்ளஸ்ஸு பி கிராஸ் சி ப்ளஸ் ஏ ப்ளஸ்ஸு சி கிராஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0 வெக்டார் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஏ கிராஸ் பி கிராஸ் சி ப்ளஸ்ஸு பி கிராஸ் சி கிராஸ் ஏ ப்ளஸ்ஸு சி கிராஸ் ஏ கிராஸ் பி அப்படின்னு இருக்கும். இதுவும் இருக்கும். சொல்யூஷன் போடுறேன், பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு ப்ரூவ் தட்னு கொடுப்பாங்க. ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 2 இன்ட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி. இது ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க, நிறுவுக அப்படின்ட்டு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து செய்யலாம், இல்லைன்னா நான் வச்சுக்க. பாக்ஸ் ப்ராடக்ட்ன்றது இந்த மாதிரி அர்த்தம், டிட்டர்மினன்ட் அப்படின்னு அர்த்தம். பாக்ஸுக்கு போடுறதுக்கு, இந்த இப்படி போடுறதுக்கு அர்த்தம் வந்து டிட்டர்மினன்ட் அப்படின்னு அர்த்தம். டிட்டர்மினன்ட் போட்டுட்டு இது ஏபிசி ஈக்குவேஷனு இங்கனக்குள்ள எழுதிக்கோ. ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார்னு எழுதிட்டு பார்த்துக்கோ. எல்ஹெச்எஸ்ன்னு எடுக்கிறேன். எப்படி எடுக்கிறேன்னு பாரு. சிம்பிளாக செய்கிறது. இது பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னா டிட்டர்மினன்ட் போட்டுக்க, ஏபிசின்னு போட்டுக்க. இங்கனக்குள்ள ஏ இருக்கிறதுக்கு 1, பிக்கு 1, சி இல்லை. இதுல பி இருக்கு, சி இருக்கு, ஏ இல்லை. அதுல சி இருக்கு, ஏ இருக்கு, பி இல்லை. இப்போ ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணு அப்படின்னா உனக்கு தெரிஞ்சது 1 இன்ட்டு சி இருக்கு, ஏ இருக்கு, பி இல்லை. 1 இன்ட்டு 4 1 -0 -1 இன்ட்டு பார்த்துக்கோ
1 இன்ட்டு 0 0 மைனஸ் 1. இந்த கடைசி இது தேவையா? தேவையில்லை. இது வேணா இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் போட்டுக்க ஏ பி சி போட்டாச்சு. இப்போ நான் ஆன்சர் எடுக்கிறேன். 1 இன்ட்டு மல்டிபிள் பண்ணால் 1 தான் வரும். மைனஸ் இந்த மைனஸ் மைனஸ் பெருக்கு என்ன ஆயிரும் 1 ப்ராக்கெட் பண்ணிக்க. இங்கிட்ட வந்து ஏ பி சி. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ரெண்டு ஆட் பண்ணோம்னா 1 + 1 2 ஏ பி சி ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. புரியுதான் பாரு. இது ஒரு கணக்கு. எக்ஸாம்பிள் 6.17 பார்த்துக்குங்க. சரி சார். ரெண்டாவது எங்கே இருக்குன்னு தெரியல, பார்த்துக்கோ. உனக்கு இம்பார்ட்டன்ட்னால டைமிங் தகுந்தாப்புல இது பண்ணுறேன், அட்டன் பண்ணணும்ல, அதுக்காண்டி. செகண்ட் வந்து இது இம்பார்ட்டன்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோ. அதே இது மைனஸில் வரும். அதே இது மைனஸில் வரும். பாக்ஸ் ப்ராடக்ட் இந்த மாதிரி மேலே போட்டிருக்க வெக்டாரு பார்த்துக்கோ, ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதே மாதிரி நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். டிட்டர்மினன்ட் பாக்ஸ் ஏபிசி பார்த்துக்கோ. இந்த மாதிரி சம்மப்பெல்லாம் தனியாக யோசிக்கணும், கேட்பாங்க, பப்ளிக் வரைக்கும் கேட்பாங்கன்னு தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதில் ஏ இருக்கு, பி இருக்கு, சி இல்லை. ஃபர்ஸ்ட்ல பி இருக்கு, சி இருக்கு, ஏ இல்லை. அதில் சி இருக்கு, ஏ வந்து -1 இருக்கு, 0. இப்போ ஓப்பன் பண்ணு. 1 இன்ட்டு 1 இது தேவையில்லையில விட்டுரு. இது என்ன ஒன்றாகும்? +1 ஆயிரம்ல, அந்த மைனஸோட சேர்ந்தா +1 இன்ட்டு இதுக்கு நேரம் விட்டோம்னா இது ரெண்டு என்ன ஆயிரும் 0. இது ரெண்டு பேருக்குன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1. ஆனால் உள்ள என்ன வரும்? -1 வரும். ப்ராக்கெட் இப்படி போட்டுக்கோ. இங்கிட்ட ஏபிசி ஏபிசி. இப்போ இது ஒரு 1, இது என்ன 1? -1. பாக்ஸு ஏபிசி 1 இன்ட்டு 1 1 - 1 0 ஆயிரம். அதோட மல்டிப்ளை பண்ணால் 0 ஆயிரம். ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும். புரியுதான்னு பார்த்துக்கோ. இது எக்ஸசைஸில் இருந்த மாதிரி ஞாபகம் இருக்கு பாரு என்ன இருந்தா. எக்ஸாம்பிள் 6.18 என்ன இருக்குடா தம்பி? பாக்ஸு ஏ வெக்டார் + சி ஏ + பி ஏ + பி + சியா? சரி, ஈக்குவல் டு அப்போ அந்த இதில் மைனஸ் விட்டுட்டேனா கொஸ்டின் எழுதையில மைனஸ் இல்லையாம்ல, பார்த்துக்கோ. ஏதோ ஒரு தப்பு இருக்கும். சரி பார்த்துக்கோ, சொல்லி ப்ரூஃப் ஏப்பா. சரி பார்த்துக்கோ, ப்ரூஃப் வருதான்னு பார்ப்போம். டேய் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன் தம்பி, கமனி. அதே மாதிரி தான் பாக்ஸ்ன்னு பார்த்துட்டாலே அம்மா அதே மாதிரி பார்த்துக்கோ. டிட்டர்மினன்ட் சைடில் ஏபிசி அஜித் பார்த்துக்குங்க, செட்டாக செஞ்சு பழகுங்க. இதெல்லாம் கேட்பாங்க. இதில் ஏயும் சி இருக்கு, பி இல்லை. இதில் ஏயும் பி இருக்கு, சி இல்லை. இதில் மூணுமே இருக்கு. அப்போ 1 இன்ட்டு ஓரொன்று 1 இது தேவையில்லை, இது தேவையில்லை. அடுத்து என்ன 1? +1 இன்ட்டு ஓரொன்று 1 -1. சரியான்னு பார்த்துக்க, செட் போட்டுக்க. இங்கிட்ட என்ன இருக்கு? ஏபிசி. சரியாடா? இது 1 - 1 என்ன ஆயிரும் 0. அப்போ 1 இன்ட்டு இங்கிட்ட என்ன இருக்கு? ஏபிசி. புக்கில் மைனஸ் இருந்தால் திருத்திக்கோ, தப்புன்னு அர்த்தம். ஏபிசி ரைட் ஹேண்ட் சைடு. புரியுதான்னு பாரு. ஒரே மாடல் எடுத்து 5 4 கணக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாரு. 3 மார்க்கா 2 மார்க்கா தான். புரியுதான்னு பாரு. எக்ஸாம்பிள் 6.17 அதில் கொஸ்டினில் கொடுத்துருக்கு பாரு, கோப்ளானார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான் பாரு கடைசியில். சொல்லு என்னென்ன கொடுத்துருக்கு? ஏய் ஏ வெக்டார் பி வெக்டார் சேர்த்து சொல்லணும். அந்த சொல்கிறான் பாருங்க, ஏ + பி வெக்டார் சொல்லு, பி + சி வெக்டார் ப்ளஸ்ஸா ப்ளஸ் ஏ வெக்டாரா ஆர் கோப்ளானார். இதைத்தானே அந்த இதில் செய்யலை 2abcன்னு வந்துச்சு. இதில் வேற ஏதோ மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஏ + பி பி + சி சி + ஏன்னு இருக்கு. பார்ப்போம். கோப்ளானார்னா பாக்ஸ் ப்ராடக்ட் என்ன வரணும்?
ஜீரோன்னு வரணும். டேய் தம்பி பார்த்துக்கோ, ப்ரூவ் தட்னு சொல்லியிருக்கு. கோப்ளானர்னா கோப்ளானருக்கு வந்து கண்டிஷன், டேய் ஒரே தளத்தில் அமையும் அப்படின்னா கண்டிஷன் வந்து ஏபிசி பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் என்னது, ஜீரோன்னு அர்த்தம். அப்போ இதோட டிட்டர்மெண்ட் வேல்யூ ஏ பிளஸ் பி, டேய் கவனிச்சுக்கோ, பி பிளஸ் சி, சி பிளஸ் ஏ, இதோட டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து ஜீரோ வரணும். டு ப்ரூவ், நிரூபிக்க வேண்டியது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோ, டிட்டர்மெண்ட் போடு. இதில் ஏக்கு 1, எனக்கு ஏபிசி போட்டுக்க மறந்துடாத, ஏபிசி வெக்டார் சரியா. ஏக்கும் பிக்கும் 1, சி இல்லை, அடுத்து பிக்கும் சிக்கு 1, ஏ இல்லை, அடுத்து சிக்கு ஏக்கு 1, ரைட்டு. அடுத்து 1ன்னு ஓப்பன் பண்ணு, ஓரொன்னா இங்கே இல்லையாடா பி, ஓரொன்னா 1, அடுத்து தேவையில்லை, இது -1 சரியா. ப்ராக்கெட் 0 -1 க்ளோஸ் பண்ணிக்க. இங்கிட்ட என்ன வந்துடும், ஏ பி சி அப்படின்னு வந்துடும், ரைட்டு. இப்போ சரி பண்ண 2abcயில் வருது. அப்போ ஏதோ தப்பாக மாற்றி சொல்லியிருக்க, ஏதோ மாற்றி சொல்லியிருக்க மேலே, இது கரெக்டானு பாரு. அப்புறம் நான் கொலினியர் ப்ரூவ் பண்ணியிருக்கா, தப்பாக சொல்கிறாங்க. அதான் கணக்கு. டேய் அதுதான் கணக்கு. என்ன கணக்கு அப்படின்னா, கிவன் கொடுத்துருக்கு, வாசிக்க தெரியல. கிவன் வந்து ஏ வெக்டார் பி வெக்டார் கமா சி வெக்டார் ஆர் கோப்ளானர்னு கொடுத்துருக்கு, மேலே கொடுத்துருக்கு. அப்படின்னா தட் இஸ் இதுதான் ரிசல்ட். ப்ரூவ் த டூ ப்ரூவ்னா இது கோப்ளானர்னு சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல ஏற்கனவே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இங்கே ஆன்சர் என்ன வருது, 1, இது 1 2 இன்ட்டு என்ன வரும், ஏபிசி ரைட்டு. இப்போ ஆல்ரெடி இந்த ஏபிசி பாக்ஸ் ப்ராடக்ட் என்ன வந்திருக்கு, 0 வந்திருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துட்டான் பாரு, ஏ கமா பி கமா சி ஆர்என் கோப்ளானர் கொடுத்துட்டான். அதனால இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இந்த மேலே உள்ள கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். இதை வந்து ஆல்சோ ப்ரூவ் தட் கொடுத்துருக்கான் இதை. அப்போ இதுக்கு ஆன்சர் வரையில இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன், வந்துருச்சு பாரு. ஈக்குவல் என்னது 0, therefore அப்படின்னு எழுதி, அதான் இங்கே therefore அப்படின்னு எழுதி ஏ பிளஸ் பி, பி பிளஸ் சி, சி பிளஸ் ஏ ஆர் ஆல்சோ கோப்ளானர் அப்படின்னு எழுதணும். புரியுதான்னு பார்த்துக்கோ. அது சொல்கிறத கரெக்டாக சென்டென்ஸை சொல்லி முடிச்சினா தான் ஃபில் பண்ண முடியும் கணக்கை. இது ஃபுல்லாக நான் ஒரு ஐடியாவில் செய்கிறேன், எந்த ஐடியாவில் செய்கிறேன் அப்படின்றத பார்த்துக்கோ. என்ன கொடுத்துருக்குன்னு பாரு, 6.14 இந்த வரப்பா, 6.14 கோப்ளானர் கொடுத்துருக்குல்ல. அதை ஏ வெக்டார்னு ஒன்று எடுத்துக்கோ, ஒன்று பி வெக்டார்னு எடுத்துக்கோ, ஒன்று சி வெக்டார்னு எடுத்துக்க. என்ன கொடுத்துருக்கு, -2j -3k. சரி நெக்ஸ்ட் 2i - j + 2k. சொல்லு, 3i + j. சரி டேய் கவனி, இது வந்து கோப்ளானர் கொடுத்துருக்கு. சமி கவனிச்சுக்கங்க. அஜித், ஒரே தளத்தில் அமையும்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி ஒரே தளத்தில் அல்லது ஒரே கோட்டில் அமையும்னா அப்படி போட்டு ஆன்சர் 0 வருதான்னு பார்த்துட்டா முடிஞ்சு கணக்கு. உனக்கு சிம்பிளாக சொல்லிட்டு ரன் பண்ணுறேன் கணக்கு, வேற ஒன்றும் இல்லை, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றக்காண்டி. 1 2 -3 2 -1 2 3 1 -1 ஓப்பன் பண்ணி பாரு, 1 வருதான்னு பாரு, சாரி 0 வருதான்னு பாரு. 1 1s are 1, 1 × 2 -2, -2 × 1 2 is 2, -2 3 2s are 6, -3 சரியான்னு பார்த்துக்கடா தம்பி. 1 2 is 2 + 3. அப்போ 1 × -1 -2 × -8 -3 × 5 எடுத்தாடா. -1 + 8 2s are 16 -15 = 0. therefore the given vectors are coplanar எழுதணும். therefore a, b, c எழுதினாலும் சரி இல்லையா இதுன்னு எழுதினாலும் சரி ஆர் கோப்ளானர் அப்படின்னு எழுதணும். புரியுதான்னு பார்த்துக்க. ஒரே தளத்தில் அமையும் அப்படின்னு அர்த்தம். புரியுதான் பாரு. 6.15ல கோப்ளானர் சொல்லிட்டு எம்பு கேட்டிருக்கான் பாரு. அப்படியே வா, 6.15 சொல்றா குட்டி. கோப்ளானர் ஏ வெக்டார் என்ன, 2i - j + 3k. வெரி குட். நெக்ஸ்ட் ஆரம்பி. 2i + 2j + k. வெரி குட். சொல்லுடா. i + mj
ப்ளஸ் 4k. ரைட். டே அம்மா இந்த வெக்டார் இதாடா, இதா 3i. சரி, கிவன் வெக்டார் வந்து டே கொடுத்துருக்கு, அதில் ஆர் கோப்ளானர்னு ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார் ஆர் கோப்ளானர்னு கொடுத்துருக்கு. டேய் கோப்ளானர்னு கொடுத்தனால பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி சீக்வல் ஆல்ரெடி என்ன சொல்லிடுறேன், ஜீரோன்னு சொல்லிட்டு டிட்டர்மிண்ட் வேல்யூ ஜீரோன்னு வச்சு எம் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ ஆன்சர் எடுத்துக்க. 2 - 1 3 3 2 1 1 m 4 2 இன்ட்டு 4 2 சார் 8 மைனஸ் எம் ப்ளஸ் 1 இன்ட்டு 4 3 சார் 12 மைனஸ் 1 ப்ளஸ் 3 இன்ட்டு 3m மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அதுலேருந்து எம் எடுத்துரு, மறந்துடாத. இதை செப்பரேட் பண்ண முடியாது, உள்ள மல்டியில் பண்ணிக்க. 8 2 சார் 16 மைனஸ் 2m ப்ளஸ் 1 இன்ட்டு 11 தானடா 11 ப்ளஸ் 9m மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. எம்மோட எம் கரெக்ட் பண்ணிக்க. 7m. அடுத்து 11, இது ஒரு 6 16 17 27 ரைட்டு தானே. 27ல் இது போகுது மைனஸ் 6 போகுது, அப்போ என்ன வரும் ப்ளஸ் 21 சீக்குவல் டு 0. 7m சீக்குவல் டு மைனஸ் 21. சரியா, m சீக்குவல் டு மைனஸ் 21/7. அப்போ m ஈக்குவல் டு மைனஸ் 3. பாக்ஸ் ப்ராடக்ட்ன்ற கான்செப்டை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், புரியுதான்னு பார்த்துக்கோ. பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்ற கான்செப்டை வச்சுக்கிட்டு கோப்ளானர்னு அர்த்தம், கொலினியர்னு அர்த்தம், அதை வச்சு கணக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கேன். எத்தனை கணக்கு செய்கிறோம் அப்படின்ட்டு பாரு. இதுக்கு அடுத்த கணக்கு 5 மார்க் கணக்கு. 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் கொடுத்துருவான் பாரு. லையிங் ஆன் சேம் பிளேனா என்னது கொஸ்டினை கரெக்டானு பாரு. ரைட், நான் யதார்த்தமா சொல்றேன் எல்லாத்தையும். லையிங் ஆன் சேம் பிளேன் 6.16 ஆடா. இது 5 மார்க் கணக்கு. டேய் லையிங் ஆன் சேம் பிளேன் சொல்றது அதுவும் கோப்ளானர் தான் மீனிங். ஆனால் 4 பாயிண்ட் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் பாரு. அதை வந்து பொசிஷன் வெக்டார் இருக்கான்னு பாரு, இல்லை பாயிண்ட் இருக்கான்னு பாரு, வெர்டிசஸ் இருக்கான்னு பாரு. பாயிண்ட் இருக்கு, அப்போ ஒன்று புள்ளிகள் இருக்கான்னு பார்த்துக்க தமிழில். அப்படின்னா இப்படி எடுக்கணும், ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார், ஓசி வெக்டார், ஓடி வெக்டார்னு எடுக்கணும். சொல்றத காதில் வாங்கிக்க. எடுத்துட்டு இந்த ஓரத்தில் எப்படி வேணாலும் செய்யலாம், ஏன்னு வேணா போட்டுக்க, பிசிடின்னு போட்டுக்க. ஏபி கண்டுபிடி, பிசி ஏசி கண்டுபிடி, ஏடி கண்டுபிடி. அதாவது ஏபி வெக்டார் அப்படின்னா ஓபி மைனஸ் ஓஏ, இதை கண்டுபிடிக்கணும். அடுத்து ஏசி வெக்டார் அப்படின்னா ஓசி மைனஸ் ஓஏ. 3 ஆக்குறேன், அதாவது ஏபி ஏசி, இன்னொன்று என்ன இருக்கு பாரு ஏடி அப்படின்னு 3 ஆக்கிட்டு ஏடி ஓடி மைனஸ் ஓஏ இப்படி எடுத்துட்டு 3ஐ கண்டுபிடிச்சிட்டு இதுக்கப்புறம் பாக்ஸ் போட்டு ஏபி ஏசி ஏடின்னு போட்டு டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். 0 வருதான். இதுதான் கான்செப்ட் இந்த கணக்குடைய. அப்படி புரிஞ்சுக்கிறேன்னு. ஏன்னா இது 5 மார்க் கணக்கு, வெற்றி பழைய கணக்கு தான். லையிங் ஆன் சேம் பிளேன், ஒரே தளத்தில் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோப்ளானர் அப்படின்றது மீனிங் தான், ரெண்டும் ஒன்று தான். ஆனால் 4 பாயிண்ட் எப்படி இதுக்குள்ளே போட முடியும், டிட்டர்மெண்ட்டுக்குள்ள 4 பாயிண்ட் எப்போ டிட்டர்மெண்ட்டுக்குள்ள போட முடியும்? 3 ரோ தானே எழுத முடியும். அப்போ அதை 3ஆ மாற்றுறதுக்கு அப்படி செய்யலாம். ஏபி ஏசி ஏடின்னு, ஏபி பிசி சிடின்னு கண்டுபிடிக்கலாம், உன்னுடைய விருப்பம். எப்படி கண்டுபிடிச்சுன்னு தெரியல, நான் என்னோட கான்செப்டில் போகிறேன். ஓஏ சொல்லு. 6 -7 0. சரி. 16 - 19 மைனஸ். சரி, நெக்ஸ்ட் 0 3 மைனஸ். சரி, அடுத்து 2. டேய் கவனி, இதெல்லாம் 5 மார்க் கணக்கு. நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னா என்ன, எதுக்காண்டி ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னா பாக்ஸ் ப்ராடக்ட்டை வச்சு நான் இந்த கான்செப்ட் எடுக்கிறேன். ஏன்னா டைம் இல்லை, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அதுக்காண்டி சொல்கிறேன், பார்த்துக்கோ. திருப்பி அதுக்கப்புறம் வேணா பார்த்துக்கிற வரிசையாக பார்க்கல, இது பார்த்துட்டேன் சார் பார்க்கல சார் சொன்னால் விட்டுட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். மொத்தமாக க்ளோஸ் பண்ணுறோம்னா உனக்கு தெரியறக்காண்டி க்ளோஸ் பண்ணுறேன், பார்த்துக்கோ. சரி, ஓபி மைனஸ் ஓஏ, இதுலேருந்து இதை கழிக்கணும், பார்த்து கவனமாக கழி. 16ல் 6 போச்சுன்னா என்ன வந்துடும்? 10 அப்படியே கழிக்கிறேன். ஐ நெக்ஸ்ட் 19 + 7 12 -12 சரிதாடா. அடுத்து -4 0 -4k ரைட்டு. நெக்ஸ்ட் ஓசி மைனஸ் ஓஏ, ஓசி மைனஸ் ஓஏ
ஓசி இந்த இருக்கு 0 மைனஸ் 6 என்ன வந்துடும் பார்த்துக்கோ மைனஸ் 6 ஐ தானடா ஐ 3 அங்கே என்ன இருக்கு 7 மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும் 10J அப்படின்னு வருமானு பாரு எதுல டேய் இது வந்து மேல 10 தானடா அடுத்து மைனஸ் 6 அங்கே என்ன இருக்கு 0 மைனஸ் 6K ரைட் நெக்ஸ்ட் ஓடி மைனஸ் ஓஏ 2 மைனஸ் 6னா என்ன வந்துடும் மைனஸ் 4 வருது மைனஸ் 4I ஆர்த்தி புரியுதான்னு பார்த்துக்க அடுத்து மைனஸ் 5 பிளஸ் 7 பிளஸ் 2J அடுத்து 10 மைனஸ் 0 10 அவ்வளோதான் 3 ஆயிருச்சு இப்போ அந்த 3 எடுத்து பாக்ஸில் போடு அந்த 3 ஆன்சரையும் பார்த்துக்கோ இந்த பாக்ஸில் போடுறேன் 10 மைனஸ் 12 மைனஸ் 4 மைனஸ் 6 10 மைனஸ் 6 மைனஸ் 4 2 10 ஓப்பன் பண்ணால் 0 வரணும் ஓப்பன் பண்ணுறாலும் ஓப்பன் பண்ணிடு தெரியாது டக்குன்னு 0 போட்டு முடிச்சு விட்டு லைங் ஆன் சேவ் பிளான் முடிச்சிரு இது ரெண்டும் ஒன்றா இருக்கா இல்லையா வெளியில் பார்த்த மாதிரியா தெரிஞ்சு இல்லையா எதுவும் வெளியே எடுக்க முடியுமா சிறுசாக்கி சரியா ஒரு டிட்டர்மினில் இருந்து ஒரு ரோலை ஒரு காலத்தில் ஒன்று வெளியே எடுக்கலாம் 2 எடுத்துக்கிறோமா இல்லை சும்மா அப்படியே செய்வா சரி அப்படியே செய்கிறேன் பெருசாக வரும் வேற ஒன்றும் இல்லை பயப்படாமல் செய்ய இப்போ 10 ஃப்ரெண்ட்ஸ் ஆர் 100 மைனஸ் 12 ப்ளஸ் ஆயிரம் ப்ளஸ் 12 சரியாடாமா 60 மைனஸ் 24 மைனஸ் 4 6 2s are 12 மைனஸ் 12 மைனஸ் ப்ளஸ் 40 இடமா வருஷா பார்த்துக்கு கரெக்டானு பார்த்துரு தப்பா நான் சொல்லியிருக்கேன்னு 10 100 ப்ளஸ் 12 ஆமாம் 112 ப்ளஸ் 12 இன்ட்டு 84 மைனஸ் 84 மைனஸ் 4 இன்ட்டு 28 28 28 ப்ளஸ் 28 ரைட்டு அடுத்து என்னடா ஒரு 0 சேர்க்க வாடா 1120 மைனஸ் 84 12 4 2 8 எண்ணி 2 16 ஒரு நாங்க ஓரட்டு 8 8 0க்கு 1 908 908 பார்த்துக்கோ 908 அடுத்து மைனஸ் 4 8 32 மிச்சம் என்ன வரும் 3 4 2 8 10 11 108 என்னது 4 2 8 எண்ணி 2 16 1 4 சார் 4 1 8 சார் 8 எதுக்கு 108 இதா இந்த இருக்கு 98 908 1008 8 9 10 10 கரெக்டு 1008 அது என்ன வரும் 4 32 2 மிச்சம் 3 4 2 8 10 11 112 இப்போ ஆன்சர் கேட்டால் தான் பாரு 120 அந்த 100 120 வருதான்னு பாரு 1120 அதுவும் என்னது 1100 அப்போ என்ன ஆயிரும் therefore the given vectors இல்லை பாயிண்ட்ஸ் ஆர் லையிங் ஆன் சேம் பிளேன் எழுதிக்க the given points are lying on same plane lying on same plane ஒரே தளத்தில் அமையும் அப்படின்னு அர்த்தம் இல்லை கோப்பலாம் எழுதலாம் சரி எது வேணா எழுதிக்க உன்னுடைய இஷ்டம் புரியுதான்னு பார்த்துக்கோ இது 5 மார்க் கணக்கு பழைய கணக்கு 5 மார்க் கணக்கு பழைய கணக்கு பார்த்துக்கோ எக்ஸசைஸ் வந்து 6.3ல கண்டிப்பாக குவார்டர்லியில் வரும் 2 இதில் பார்த்துக்கோ இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் சொல்லுவாங்க ஸ்கூலில் எத்தனாவது சம் சொன்னேன் 5 மார்க்னு 4th செம்மு இது 5 மார்க் செம்மு இம்பார்ட்டன்ட் செம்மு 5 மார்க் சொல்கிறா குட்டி அது ஏபிசின்றத ஏ வெக்டார் என்ன 2i சொல்கிறா குட்டி 3 + 5 + 2 சரி -1 -2 + 3 வெரி குட் வெயிட் வரேன் ஐஜேகே சேர்த்துக்கிறேன் சரி ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டரா என்ன சொல்லியிருக்கு ஏ வெக்டார் கிராஸ் பி கிராஸ் சியா ஏ கிராஸ் பி பிராக்கெட்டா
கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ டாட் சி பி வெக்டார் மைனஸ் பி டாட் சி. ஆமாம் எல்லாம் கேட்பாங்க பார்த்துக்கோ, எரிச்சப்பட்டுறாத. இது கிவன் கொடுத்துருக்கேன், அப்படியே ஆன்சருக்கு வர்றேன். சொல்யூஷன் போட்டுக்க, ஆன்சரில் எடுத்துகிட்டு வா. இது ஃபுல்லாக கொடுத்துருக்கு, உனக்கு தெரிஞ்சது தான். ரன்னிங்கில் செய்கிறேன் அப்படின்னா உனக்கு தெரிஞ்சது தான், திருப்பி திருப்பி சொல்லிட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாரு, இடது பக்கத்தில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணால் இது என்ன தராது? ஏ கிராஸ் பி. அப்போ டிட்டர்மெண்ட் போட்டு ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் நான் இருக்கா இல்லையா? டிட்டர்மெண்ட் அப்படி தானே கண்டுபிடிப்பியா? சைன் ஆல்ஃபா இது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா கண்டுபிடிச்சி நான் இருக்கா? ஓபி கிராஸ் இது இல்லை பி கிராஸ் ஏன்னு கண்டுபிடிச்சிருப்பீல்ல? எதில் ஃபர்ஸ்ட் ஒரு 5 மார்க் செஞ்சிலடா ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு. அதில் சைனில் என்ன கண்டுபிடிச்சி நான் இருக்கா இல்லையா? டிட்டர்மெண்ட் போட்டிருப்பியா பி கிராஸ் ஏன்னு சொல்லிட்டு. ரெண்டு இதுக்கு கிராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாலே 11th படிச்சிருப்ப. டிட்டர்மெண்ட் போட்டு ஐஜேக்கு வேல்யூ, ஏக்கு உள்ள வேல்யூ 2 3 பவித்ரா புரியுதான் பார்த்துங்க. 2 3 -1. பிக்கு என்னது 3 5 2. இது ஓப்பன் பண்ணால் ஒரு வெக்டார் கிடைக்கும். வெக்டார்னா ஏ கிராஸ் பி ஐ வெக்டார். இல்லை கேப் போட்டுட்டான்னு சரி. 3 2 6 + 5 டேய் மைனஸ் ஜே வெக்டார். இதெல்லாம் 5 மார்க் கணக்கு. கேட்டுட்டு விட்டுட்டு வந்து வச்சுக்குவேன், அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இது கணக்கே கிடையாது, கான்செப்ட். இது ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க தெரியாதா உனக்கு? கிடைக்கக்கூடிய ஆன்சரோட சி என்ன செய்யணும்? மறுபடியும் செஞ்சா ஒரு என்ன கிடைக்கும்? வெக்டார் கிடைக்குமா ஸ்கேலார் கிடைக்குமா? வெக்டார் கிடைக்கும். ஏன்னா இது கிராஸ் ப்ராடக்ட். ஐஜேகே சேர்ந்து ஆன்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க ஏ டாட் சி கண்டுபிடிச்சா ஒரு நம்பர் கிடைக்கும். டாட் 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 பெருக்கல் இல்லை டாட், ஒரு நம்பர் கிடைக்கும். அதோட பியை மல்டிப்ளை பண்ணிடணும். பினா பி வெக்டார். அதே மாதிரி பி டாட் சி கண்டுபிடிச்சிட்டு ஏ மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டு வெக்டாரை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இந்த வெக்டாரோட ஆன்சர் அங்கே கிடைக்கும். அப்போ நீனே கண்டுபிடிச்சலாம் தப்பா செய்யறமா ரைட்டா செய்யறமான்னு. ஈக்குவல் கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன், சுயரா வந்துகிட்டே இருக்கும், கேட்பாங்க. ஆனால் எப்போ கேட்டாலும் செய்கிற மாதிரி பார்த்துக்க. இதையும் நான் பார்த்து செய்வேன்னு சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. உண்மையை சொல்லிட்டேன், உன் வார்த்தையெல்லாம் அடிச்சிருவாங்க பார்த்துக்க. 4 + 3 + k. அடுத்து என்ன வருது? 5 2 10 - 9. டேய் கேப்னா கேப்பை போட்டுக்க, வெக்டார்னா வெக்டார் போட்டுக்க, ஒரே மாதிரி போட்டுக்க. சரி பார்த்துக்க. 6 15 11டா. அடுத்து -7j + 1kடா. ரைட் ஹேண்ட் பாரு. நெக்ஸ்ட் இப்போ மொத்தமாக வர்றேன் அப்படின்னா ஏ கிராஸ் பி கிராஸ் சி லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்குள்ள ஆன்சர் ரெடி பண்ணுறேன். ஐ ஜே கே கல்கி இதுக்குள்ள ஆன்சர் இருந்தா இருக்கு 11. மறுபடியும் ஏக்கு பிக்கு போகக்கூடாது, ஏக்கு பிக்கு போயிடாதீங்க கல்கி. சிக்கு இங்கே இருக்கு, இந்தா இருக்கு -1 -2 3. அப்போ ஐ ஓப்பன் பண்ணிக்கோ. 7 3 21 +2 சரியானு பார்த்துக்க. -j தம்பி 33 + 1 + k -22 + 7 சரியானு பாரு. -22 -7 தானே? -7. இப்போ என்னடா தம்பி வரும்? -19jயா? சாரி -19i. கரெக்டு தான், ஆன்சர் ஆகும் இருக்கு. 33 34 -34j -29k. இது அந்த ஆன்சர் அங்கே வரணும்ப்பா, இல்லைன்னா தப்புப்பா. இது ஒன்றுப்பா. இப்போ அப்படியே இந்த ரைட் ஹேண்ட் சைடு வரையில ஃபர்ஸ்ட் ஏ டாட் சி கண்டுபிடிப்பா. ஏ டாட் சி ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ளது ஏ டாட் சி. தம்பி ராஜா எழுதுனா எழுதிக்கோ, ஏ எழுதிக்கோ, டாட் வச்சு சி எழுதிக்கோ. ஏயோட ஏ டாட் பண்ணணும், அதெல்லாம் உன்னுடைய பிரியம். நான் டாட் பண்ணுறேன், டேரெக்டாக பண்ணவா? ஆன்சர் நேரம் பார்த்து பண்ணிடுறேன், மேலே பார்த்து சொல்லிடுவோம். அப்படியே நீ எழுதி பண்ணிக்கோ, விட்டுறாத. 3 2 6 ஏ டாட் சி, சாரி ஏ டாட் சியா? இது ரெண்டும் ஏயும் சிண்டா. 1 2 2 -2 -6 -3 சரியா பாரு. -2 -6 -3 -2 -6 -3 6 3 9 10 11 -11 சரியான்னு பார்த்துக்கோ. இதோட சேர்த்து எதை மல்டிப்ளை பண்ணியிருக்கான்? பிஏ. அப்போ ஏ டாட் சி இன்ட்டு என்னடா தம்பி? பி வெக்டார் -11 இன்ட்டு பின்னு எழுதணும். பி என்ன இருக்கு நீங்க பார்த்துக்கோ. பியை பார்த்து சொல்றாமா? 3i + 5j உள்ள மல்டிப்ளை பண்றா தம்பி டக்குன்னு. -33i -55j -22k. புரியுதான்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் அடுத்த பிராக்கெட்ல என்ன இருக்கு பாரு, ரைட் ஹேண்ட் சைடில் பி டாட் சி இருக்கு.
பி டாட் சி அப்படின்னா இது ரெண்டும் ஒரு 3 3 மைனஸ் 3 சரிதானே மைனஸ் 3 மைனஸ் 10 பிளஸ் 6 மைனஸ் 3 மைனஸ் 10 பிளஸ் 6 பார்த்து பொறுமையா மைனஸ் 3 மைனஸ் 10 பிளஸ் 6 எது ரெண்டுக்கும் பிக்கும் டாட் சிக்கும் அப்போ ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணா 13 7 என்ன 7 மைனஸ் 7 இதோட எதை மல்டிப்ளை பண்ணணும் ஏ மல்டிப்ளை பண்ணணும் அப்போ மைனஸ் 7 இன்ட்டு ஏ சொல்லு பண்ணி 2i மைனஸா பிளஸ்ஸா மைனஸ் சரி மல்டிப்ளை பண்ணிக்க 7 2s are 14i 7 3s are 21j plus 1 7 is 7k சாரி ரைட் நெக்ஸ்ட் இது ரெண்டே சப்ராக்ட் பண்ணணும் பொறுமையா பார்த்துக்கோ அதாவது a டாட் சி இன்டு பி மைனஸ் பி டாட் சி இன்டு ஏ ஈக்குவல் டு முதல்ல இதை எழுதிக்கோ மைனஸ் 33i மைனஸ் 55j மைனஸ் 22k எழுதிட்டு மைனஸ் ஆஃப் இது எழுதணும் மைனஸ் 14i மைனஸ் 21j மைனஸ் சாரி பிளஸ் 7k மைனஸ் அப்புறம் உள்ள கொண்டு போ அப்புறம் மைனஸ் உள்ள கொண்டு போ மைனஸ் 33i மைனஸ் 55j மைனஸ் 22k மைனஸ் மைனஸ் பிளஸ் 14i மைனஸ் பிளஸ் ஆயிரம் 21j மைனஸ் 7k ஆமா இது குரூப்பிங் பண்றா அப்படி இது பண்றா லைக் டாம 14 இது என்ன வரும் மைனஸ் 99 ரைட்டு ஜே மைனஸ் 55 21 34 மைனஸ் 34j ரைட் தானே அடுத்து மைனஸ் என்ன வரும் கே மைனஸ் 29k இது செகண்ட் ஆன்சர் ரெண்டு ஒன்றா இருக்கான்னு பார்த்துட்டு ஃப்ரம் 1 and 2 எழுதி எழுதணும் இப்படின்னா தான் 5 மார்க் போடுவாங்க ஃப்ரம் 1 and 2 இல்லைன்னா சரி பண்ணிடு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோ மறந்துடாத புரியுதான்னு பாரு இது 5 மார்க் கணக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன் அதுவும் 5 மார்க் கணக்கு அதுவும் சிம்பிளான கணக்கு அதுவும் ரொம்ப சிம்பிள்ரா விட்டுறக்கூடாது எக்ஸாம்பிள் 6.23 டே ஏ என்ன கொடுத்துருக்கடா ஐ மைனஸ் ஜே பி 1 மைனஸ் மைனஸ் 4k சி சரி சொல்லு சரி நெக்ஸ்ட் டி இருக்குமே இங்க பாரு ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லுவேனே ஏ கிராஸ் பி கிராஸ் C cross D equal to box product ABD into C minus ABC கரெக்டான்னு பார்த்துக்கோ into D சரிதானே இது ஒரு கான்செப்ட் அதனால தான் எழுதுறேன் இதெல்லாம் உங்களுக்கு நடத்தாம மொத்தமாக டைரெக்டாக போயிட்டு இருக்கேன் 4 வெக்டாரில் உள்ளது இதெல்லாம் கரெக்டாக ப்ரொசீஜராக வரிசையாக வந்தோம்னா வெக்டார் ப்ராடக்டில் 4th 4 பயன்படுத்துறதுக்கு உள்ள ஃபார்மெட் அது இந்த எங்கே உள்ளதை முதல்ல வெளியெடுக்கணும் ரெண்டாவது இதை வெளியெடுக்கணும் அதான் கான்செப்ட் பாக்ஸ் போட்டு அது சொல்லலை நம்ம டேரெக்டாக இதில் ரன்னிங்கில் செய்கிறாங்களோ வேகமாக செய்கிறேன் பரீட்சைக்கு ரெடி ஆகும் அப்படின்ட்டு பார்த்துக்கோ விட்டுறாதீங்க சரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு செய்கிறேன் ரெண்டு முதல்ல ஏ கிராஸ் பி கண்டுபிடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் பி கண்டுபிடி ஏ கிராஸ் பினா ரெண்டு இதை கிராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாலே என்ன போட்டுருணும் டிட்டர்மினன்ட் ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் ஏக்கு உள்ளது 1 மைனஸ் 1 0 சரிதானே பி வெக்டாருக்கு என்னடா இருக்கு தம்பி 1 மைனஸ் 1 மைனஸ் 4டா சரியான்னு பாரு டேய் சரியான்னு பார்த்துக்கோ ஐ கேப் ஐ வெக்டார் மைனஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 4 ஆயிரும் மைனஸ் ஜே அடுத்து என்ன ஆகும் பாரு 1 4s are 4 என்ன 4 மைனஸ் 4 ப்ளஸ் கே அது தேவையில்லை அங்கிட்டு 1 1s are 1 என்ன 1 மைனஸ் 1 இது என்ன ஆயிருண்டா ப்ளஸ் 1ன்னு வருது சரியா ரைட்டு அப்போ 4i மைனஸ் 4j என்ன ஆயிரும் 0k ப்ளஸ் ப்ளஸ் 4j வெரி குட் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ராமா
அடுத்து ப்ராக்கெட் பண்ணுறான் சி கிராஸ் டி. டேய் அஜித்தே ஃபாலோ பண்ணிக்கங்க, சொல்லிட்டேன், அதுக்கு மேலே உங்கள் பிரியம். ஐ ஜே கே ஏ சிக்கும் டிக்கும் 0 3 -1 2 5 1 ரைட்டு. அப்போ ஐக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1 3 is 3 + 5 மைனஸ் ஜே இன்ட்டு 0 தேவையில்லை, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 2 is 2 ரைட்டு, ப்ளஸ் கே கேக்கு 0 3 2 சார் என்னது 6 -6 வெரி குட். அப்படியே சரி பண்ணிக்கோ. 8i -2j -6k. இப்போ இந்த ரெண்டு ஆன்சருக்கு மறுபடியும் என்னடா செஞ்சிருக்கு, மறுபடியும் கிராஸ் பண்ணியிருக்குடா. டே 5 மார்க் கணக்கு ஒரு சப்டிவிஷன் தான் கேட்பாங்க, அதனால் பொறுமையாக தான் செய்யணும். 4 கேட்பான்னு நினச்சிரு, அதை பழகிறக்காண்டி கொடுத்துருக்கு 2 3ன்னு. ஆனால் நீ செஞ்சு ஆன்சர் எடுத்து பார்த்துரு சரியா. இப்போ இது ரெண்டுக்கு கிராஸ் பண்ணுறேன், ஐ ஜே கே பார்த்துக்கோ ரைட். இப்போ இதில் ஏ கிராஸ் பிக்கு என்ன இருக்குன்னு பாரு, 4 4 0. இதுக்கு என்ன இருக்கு 8 2 -2 -6. ஆமாம் பார்த்துக்கடா. ஐ கேப் 6 4 சார் என்னது 24 மைனஸ் ஜே கேப் அடுத்து என்ன வரும் 6 4 சார் 24 அடுத்து ப்ளஸ் கே சரியான்னு பார்த்துக்கோ. 4 2 சார் 8 -8 4 32 -32. அப்போ -24i -24j மைனஸ் என்னது 40 40k. இது ஒன் சைடு கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் பாக்ஸில் இப்படி போட்டு என்னடா இருக்கு, ஏ பி சியா டி பாரு, ஏபி டி. அப்போ இங்கே பாரு, ஏக்கு உள்ளது எழுதணும், பிக்குள்ள எழுதணும், டிக்குள்ள எழுதணும். சொல்லுவா நம்பரை டப்புன்னு பார்த்து. 1 -1 0. பிக்கு என்ன மைனஸ் ரைட்ஸ் டிமா வெரி குட். ஓப்பன் பண்ணுறா, நம்பர் தான் வரும். 1 இன்ட்டு என்ன -1 + 20 ப்ளஸ் 1 இன்ட்டு சரியாடா தம்பி. இது 1 + 8 அடுத்து தேவையில்லைல 0 என்னடா ரைட்டு. இது என்ன பாரு 20 - 1 19 மல்டியில் பண்ண என்னது 19. இது 8 + 1 9. அப்போ என்ன வந்துடும் 9. அப்போ என்ன வந்துருச்சுடா 28. ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்குது, ஒரு ஸ்கேலார் கிடைக்குது. இதோட பாக்ஸில் வெளியில் என்ன இருந்துச்சுன்னு பாரு, சி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சி தானடா. அப்போ இந்த 28 போட்டு சி வெக்டாரை எழுதணும். சி வெக்டார் என்ன சொல்லு 3j வாடா, 3j - k. அப்போ இது உள்ளே கொண்டு போனோம்னா 28க்கு 3 24 4 மிச்சம் 2 88 4 j -28k. டேய் கரெக்டானு பார்த்துக்கோ. 3 24க்கு 4 மிச்சம் 2 2 6 8 84j. ஐ இல்லை அதனால ரைட்டு. நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன இருந்துச்சு சொல்லு. நெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து ஏபி என்ன இருந்துச்சு சியா. டேய் என்ன இருந்துச்சுடா, தூங்காம டக்குன்னு முடிச்சு விடு. ஏக்கு என்ன 1 -1 0. பிக்கு என்ன 1 -1 -4. சிக்கு என்ன 0 3 -1. டக்குன்னு சொல்லு. நான் பரிச்சை எழுதுறமே நான் வேமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 1 1 + 12 + 1 அடுத்து என்ன வரும் பாரு -1 அவ்வளோதானே. என்னடா 0 தேவையில்லை. 13 -1 என்ன வந்துடும் 12. கரெக்டானு பார்த்துக்கோ. ஏபிசி இன்ட்டு என்னடா தம்பி டி சரியான்னு பார்த்துக்கோ. அப்போ 12 இன்ட்டு டி என்ன இருந்துச்சு 0i + 3j. சரி தப்பு. டி என்னடா தம்பி 2i + 5j + k. கரெக்டா தம்பி. நான் உள்ள மல்டியில் பண்ணுறான் 24i 5 2 60 60j + 12k. ரெண்டையும் மைனஸ் பண்ணணுமா என்ன பண்ணணும் பாரு. ரெண்டு ஆன்சர் என்ன பண்ணியிருக்கு பாருடா பாக்ஸா. அப்போ ஏபிடி சி மைனஸ் ஏபிசி இன்ட்டு டி ஈக்குவல் டு பார்த்துக்குங்கடா. வெக்டர் போட்டுரு, நான் போட்ட மாதிரி போட்டுட்டு இருக்காத, நல்லா போட்டுக்க. மேலே என்ன இருந்துச்சா ஃபர்ஸ்ட் இதுதானே 84j -28k
உள்ள மைனஸை கொண்டு போ. -24i -60j -12k சப்ராக்ட் பண்ணு. 84 இல்லை, -24i. ஐ மட்டும் தனியாக இருக்கு. 84 24 -24j ரைட் தானே? மைனஸ் ப்ளஸ்ஸாடா, வெரி குட்ரா. அடுத்து 30 -40 40ஆடா. -40k கரெக்டான்னு பாரு. செகண்ட் ஆன்சரை ஃபர்ஸ்ட் ஆன்சர் செகண்ட் ஆன்சர் ஒன்றா இருக்கான்னு பாரு. கரெக்டாக இருக்கு. ஃப்ரம் 1 and 2 எழுதி LHS = RHS எழுதிக்க. இல்லைன்னா கொஸ்டினை தூக்கி எழுதிக்க. LHS = RHS அப்படின்னு அர்த்தம். உனக்கு ரொம்ப வேகமாக செஞ்சுருக்கேன், பார்த்துக்க. இவ்வளவு யூஸ் ஆகிறது எல்லாமே உனக்கு நான் செஞ்சது பாக்ஸ் ப்ராடக்டை யூஸ் பண்ணி என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்கேன். பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்றது டப்பா பெருக்கம்ன்றது 2 சைடு மாடுலஸ் போட்டு செய்கிறது, டிட்டர்மெண்ட் போட்டு ஆன்சர் எடுக்கிறது. அதுக்கப்புறம் பேசிக்காக உள்ள A கிராஸ் பியும் A டாட்டும் உனக்கு தெரியும். அதை வச்சு தான் சில கணக்குகள் செஞ்சுருக்கேன், பார்த்துக்கோ. இதில் செகண்ட் சப்டிவிஷன் செஞ்சுக்க.